அதனால் வாசிப்போம். சகரியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒரு சத்தமாய் வாசியுங்கள். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். தேவன் சகரியாலே இந்த இடத்தை காண்பிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இந்த வார்த்தை மிக முக்கியம். பலப்படுத்துவேன், ரட்சிப்பேன், நிலைக்க பண்ணுவேன், இறங்குவேன், தள்ளிவிட மாட்டேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுப்பேன். இந்த அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். யூதா வம்சத்தாரை நான் பலப்படுத்துவேன். யூதா கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. யூதா கோத்திரம்தான் இஸ்ரவேல் யுத்தத்துக்கு போகும் பொழுது, பாளையத்திலே போகும் பொழுது முதலாவது போகிறவர்கள். அப்போ கர்த்தருடைய ஊழியத்தில் முதலாவது போகிறவர்கள், யுத்தத்தில் முதலாவது போகணும்னா சில நேரத்தில் அவர்கள் மறிக்கக்கூடும். அவர்களை நான் பலப்படுத்துவேன். கர்த்தருடைய பணியை செய்வது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதுன்னு சொன்னால் மாம்சத்தினால் எங்களுக்கு செய்ய முடியாது. கர்த்தரை நாடி நாங்கள் நிற்கணும். கர்த்தருக்கு பணி செய்கிறவங்களை, கர்த்தருக்கு கொடியேற்றுறவங்களை கர்த்தர் நிச்சயமாக பலப்படுத்துவார். அதனால் ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் இங்கே உண்டு. அவர்களுடைய எல்லைகளை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். வாசியுங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க குயிக்கா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கை என்ன? அதை நீ பலப்படுத்தணும். தள்ளாடுற முழங்கால். அப்போ கர்த்தரோடு உறவாடுகிறவர், ஜெபிக்கிற ஒரு கூட்டம் சபைக்கு தேவை. ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தேசத்துக்கு தேவை. ஜெபம் செய்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்? அவனுக்கு கர்த்தரோடு உறவு இருக்கிறது, பரிசுத்தாவியோடு உறவு இருக்கிறது. ஜெபிக்காதவன் பாவம் செய்வான். ஜெபிக்காதவன் மத்தியிலே வல்லமையை காண முடியாது. இந்த அக்டோபரில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட போகணும். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். இன்றைக்கு தீர்மானம் பண்ணணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். மனம் தளர்கிறவர்கள், ஐயோ நான் என்ன செய்வேன், என்ன நடக்க போகுது என்ற வாழ்க்கையில். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வரும் பொழுது பயப்படக்கூடாது, உடனே நடுங்கிடக்கூடாது. அதுக்கு பதில் கிடைக்கும். இயேசுவண்டையிலே வந்து பிசாசானவன் அலக்களித்து நுரத்தள்ளி சாகுறவன் போல விழுந்தான். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இல்லை, பிரச்சனை வரும். பிரச்சனை வர்ற நேரத்தில் கர்த்தரை நம்பணும். என்ன? குஷ்டரோகி அலங்கோலமாக இருக்கு, வர்ற அலங்கோலம். ஆனால் இயேசுட்ட வந்தோன்னு சுகம் கிடைக்குது. இப்போ நீ இயேசுட்ட தான் வந்திருக்கிற. ஒரு ஆமை சொல்லுங்க. பதற நேரத்தில் குடும்பத்தில், பிள்ளைகள் மூலமாக, பிஸ்னஸ் மூலமாக, வேலை தளத்தின் மூலமாக ஏமாற்றம் வரும்பொழுது கர்த்தரை தேடணும், கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். என்ன? நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியும் ஒழிய பலன் கர்த்தரால் தான் வரும். பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு தான் அந்த வாஞ்சை வரணும். அந்த வாஞ்சியை கர்த்தர் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார். நான் பலப்படுத்துவேன். மனம் பதறாத, என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, ஆனால் நீ சாகாமல் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிற. அதுதான் ஃபெய்த். அது கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். குழப்பமாக நடந்தது என்ன, பார்வைக்கு பார்க்க குழப்பமாக இருக்கும், ஆனால் நாங்கள் பயப்படுறதில்ல, ஜெபத்தினால பதில் வரும். அதை கண்டு நடுங்கினா ஊழியம் செய்ய முடியாது. சொல்ல வாசிங்க.
மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆ நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்க பயப்படாதப்பா, உங்க குடும்பத்துல மனம் பதறாத, என்ன, பதறாத. விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தர் நல்லவர். உங்களோட வாழ்க்கையில எதிர்காலத்தை தேவன் சுபிட்சமாக அமைச்சு கொடுக்கிறவர். எல்லாம் நன்மையாக மாற்றுவார். உங்களை அந்த உபத்திரத்தில் கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்ல வழங்குதா? வாசிங்க. திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். உங்களுக்கு என்ன வருவாராம்? நீதி செய்வார், பதிலளிப்பார். பிழையான வழியில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஜெரேபியாம் பிழையான வழியில் சிக்கிக்கொண்டான். அவனால் வெளியே வரவே முடியாமல் போயிட்டு. அதனால் அவனோட வாழ்க்கையை மாற்றினான். கண்டுக்குட்டியை கொண்டு வந்து வச்சுட்டான் மக்களை ஏமாத்துறதுக்காக. உங்களோட மனசாட்சிக்கு இது பிழை என்று தெரிஞ்சால் அதை விட்டுடணும். உங்களுக்கு நல் மனசாட்சி இருக்கு, என்ன இது பிழை, அவையான பேசுகிற, அதுக்கு மேலே நீ போய்த்தேன்டா, சிக்கிக்கொண்டா, அது தப்புறது கஷ்டம். என்ன, கிறிஸ்து நமக்காக மரித்து இரத்தம் சிந்தின பிற்பாடு நாம் பாவம் செய்வோமானால் அதுக்கு அவர் காரணர் அல்ல. நீங்கள் தான் வெளியே வரணும். நீங்கள் தான் என்ன உங்களோட மன உற்சாகத்தை கெடுக்கிறது என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன் எனக்கு மன உற்சாகம் இல்லாமல் இருக்குது? ஏன் எனக்கு ஜெபிக்க விருப்பம் இல்லை? ஏன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர விருப்பம் இல்லை? என்ன, உத்தரவாதம் இல்லாத ஒரு ஆள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது கடினம். உத்தரவாதம் தேவை. என்ன, உத்தரவாதம் இல்லாட்டி என்ன, அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. உத்தரவாதம் தேவை. உங்களோட பிஸ்னஸை வச்சுருந்து பிஸ்னஸ்லேயே அக்கறையாக இருங்க. அதனால் நீங்கள் அதுக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு வைக்கணும்னு சொன்னால் கர்த்தர் ப்ளஸ் பண்ணுவேன். என்ன, வாசிங்க. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் வருவார், அவர் மீட்பார். இயேசு வந்துட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டார். இனி ஒரு சமயம் அல்ல, இனி ஒரு சன்மார்க்கம் அல்ல, இவர் தான் எங்களுக்கு முற்றுப்புள்ளி. வாழ்க்கையில் தொடர்கதை இல்லை, வெற்றி. தொடர்கதையாகவே போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட விழுந்து அழணும். அழுதையா? யாக்கோபு விழுந்து கதறி அழுதான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதித்தாலுடைய உம்மை நான் விடமாட்டேன். ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் இருக்குது? மனைவி, பிள்ளைகள், பெரிய சேனை. அப்போ என்ன ஆசீர்வாதத்துக்கு கதறினார்? ஆண்டவரோட சமாதானமாக இருக்கு. என்ன சொல்ல விளங்குதா? ஆண்டவரோடு சமாதானமாக இருக்க. பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய கார், அது முக்கியமல்ல. அது கர்த்தர் தருவேன். நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதம் தலையில் தங்கும். உங்களுக்கு தங்கும், அபிஷேகம் தங்கும், ஞானம் தங்கும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டேன். அப்போ ஆசீர்வாதத்தை கண்டுபிடிச்சிடலாம். இதனால் ஏன் வேதனை வருது? என்னத்துக்கு ஆண்டவரை வேதனை வருது? உடனே விலகிடும். அப்போ யூதா வம்சம், யூதா வம்சம் என்று சொன்னது யூத ராஜ சிங்கத்துடைய கிறிஸ்து. முன்னுக்கு போகிறவங்க, சிங்கத்திட பிள்ளை. சிங்கம் படுக்கையில் இருந்து உருமினாலும் மக்கள் பயப்படுவாங்க. என்ன, அப்போ உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ அதை நம்புங்க. தேவன் ஒரு சமூகத்தில் இப்போ தளர்ந்த கையை பலப்படுத்தி அக்டோபர் மாதத்தில் உண்ட வீட்டில் இருந்து ஜெபிச்சு, என்ன, வீட்டுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே இருந்து சபையில் வந்து ஜெபிச்சு பலப்படு. நான் எப்பயும் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் தண்டிப்பவர் அல்ல, மன்னிப்பவர். ஆண்டவர் பழி வாங்குறவர் அல்ல, பலன் கொடுக்கிறவர். என்ன, கர்த்தர் அடித்து போடுவார் என்று தேவன் அடிக்காத தேவன். சிலருக்கு பயம், கர்த்தர் அடிப்பார் என்று. அடிக்க மாட்டார். சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களோட ஆசீர்வாதத்தை எடுத்துடுவேன். ஆசீர்வாதத்தை எடுத்தால் என்ன நடக்கும்? உங்களோட வீடு நல்லா இருக்கும், நல்ல ஆசீர்வாதம், சாப்பாடு, உடை, நல்ல கிருபை. என்ன, அடுத்த வாசிங்கன்னா சகரியால் என்ன சொல்கிறார்? யூதா கோத்திரத்தை நான் பலப்படுத்தி ரட்சித்து, என்னது, யோசேப்பின் குடும்பத்தை என்ன செய்கிறார்? நான் யூதா வம்சத்தை பலப்படுத்தி
யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, மீட்பேன், மீட்டு கொள்ளுவேன், நான் கர்த்தர், நான் மீட்கிற கர்த்தர். ஏசாயா 35:10 வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். வலது கழிச்சம் ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. என்ன மீட்கப்பட்டோம்? ஆனந்த களிப்புடன் பாடி ஆனந்த களிப்புடன் பாடி. எப்படி பாடுவாங்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு வருவார்கள். செகண்ட் கமிங். சீயோன் ஸ்தாபிக்கப்பட்ட இடம். வேதம் அங்கேருந்து தான் வந்துச்சு, அங்கே தான் சாட்சி. சீயோனில் அவர்கள் கடந்து செல்வார்கள். நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? சத்தமாக சொல்லுங்க. எங்கே இருக்கும்? தலைமேல் இருக்கும். தலை முக்கியம். யோசிக்கிறது திறன். என்ன தலை? நித்திய மகிழ்ச்சி ஒரு தலைமையில் இருக்கும். வாசிங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். என்ன அடைவார்களாம்? ஒரு பெரிய அலையிலே சொல்லுங்க. நீங்க பாவத்தில் சிக்கிக்கொண்டா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் போயிடும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமாவில் தோய்ந்து போயிடும். அப்போ ஏன் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும்? சந்தோஷமும் மகிழ்ச்சி எங்கே போயிட்டுது? எங்கே போயிட்டுது? என்ன சொல்ற? நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் தலையில் முடி ஊட்டுவா. தலையில் ஒரு பிசாசு பார்ப்பான். நீங்கள் பார்க்காட்டியும் பிசாசு பார்ப்பான். இப்போ எனக்கு மேலே ஒரு கிரீடம் இருக்கு. வாசிங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். என்ன ஓடிப்போம்? வலது காலம் சொல்லுங்க. ஆவியானவரே, இந்த அக்டோபரில் சஞ்சலம் தவிப்பு ஓடி போடணும் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. சஞ்சலம் சொல்லுங்க, தவிப்பு சொல்லுங்க, ஓடி போயிடும் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தினால் சொல்லுங்க. பாருங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். என்ன? பெட்டி பிடிபட்டுட்டா ஆலய வாசல்ல யாரு? என்ன பேர் அவருக்கு? ஏலி. பெட்டி பிடிபட்டுட்டா தத்தளிச்சு கொண்டே இருந்தார். ஒருத்தர் ஓடி வந்து சொன்னான், பெட்டியும் பிடிப்பட்டது, உம்முடைய பிள்ளைகளும் செத்தார்கள். என்ன? ஏலியிட மருமகள் அதை கேட்டோன்னு குழந்தை டக்குன்னு, ஐயோ இக்கோபோத், மகிமை போயிட்டே. என்ன? இந்த வார்த்தையை கேட்டோன்னே உடனே பிரசவம் வந்துட்டு, குழந்தை வெளியே வந்துட்டு பார்த்துட்டு சொன்ன, ஐயோ இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிட்டு. சொல்ல விடங்குதான். அதனால் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் விழும் பொழுது என்னது? கடினமாக இருக்கக்கூடாது, ரிசீவ் பண்ணணும். என்ன? இயேசுட்டையெல்லாம் கேட்டாங்க, யோவான்கிட்ட கேட்டாங்க, என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். வாசிங்க. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலை நிற்க பண்ணுவேன். நிலை நிற்க பண்ணுவேன். வாட் a wonderful experience word. என்ன? நிலை நிற்க பண்ணுவேன். ஸ்டாண்ட். விழுந்துட்டாங்க, திரும்புவேன். ஆண்டவர் இயேசு உண்மையில் மனதுருக்கமாக இருக்கிறார். நீ செய்த பிழைக்கு அவரை குற்றஞ்சாட்டி, சபையை குற்றஞ்சாட்டி வெளியே போகாத. நீ செய்த தவற மூடி மறைச்சிருக்கிற, அது அபிஷேகத்துக்கு தடை. சொல்ல விடுங்க. மனம் திரும்பி வரும். உங்களை ஒருக்காத்தான் தேடி வரலாம். கெட்ட குமாரன் ஒருக்காத்தான், அவர் தான் அவன்கிட்ட திரும்பி போனால் கெட்ட குமாரன் தேடி வரும். என்ன? காசை தேடினாங்க, அப்படி தான் சொல்லுது ஓமை. காசை தேடினாங்க, விளக்க கொளுத்தி, ஆட்டை தேடி போனாங்க. கெட்ட குமாரனை தேடி போனால் நான் தகப்பன். மனம் திரும்பணும். ஆண்டவரே, நான் உம்மோட பக்கம் திரும்புகிறேன் ஐயா. என்ன? உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். என்ன? வாசிங்க அந்த வசனத்தை. நான் அவர்களுக்கு இறங்கினேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன்.
அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை ஒரு ஆமே சொல்லுங்க. ஒரு காலம் என்ன விக்கிரங்களை வணங்கினான், வானசேனையை வணங்கினான். பாவம் என்ன, அந்த தெய்வத்துக்கு பணியாரம் சுட்டு கொடுத்தான். சொல்ல விடங்கள, இஸ்ரவேல் ஜனங்கள்ல வானசேனைய, நட்சத்திரத்தை, சூரியனை எல்லாம் ஆண்டவர் துன்பப்படுத்தினாங்க. நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுக்கு, பாருங்க, கர்த்தர் தள்ளப்பட்டாலும் திருப்பி உங்களை கொடுத்து உனக்கு ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். எவ்வளோ நல்ல தேவன். என்ன ஜெபிக்கத்தான் வாய் திறக்குது இல்லையே. வாசிங்க. எப்ராஹிமர் பராக்கிரமரை போல் இருப்பார்கள். எப்ராஹிம் பராக்கிரமரை போல இருப்பார்கள். எப்ரஹாயிம் என் சொந்த பிள்ளை, நல்ல அழகாக சொல்கிறார். ஆனால் அது திருப்பி போடாத. அப்போ ரட்சிக்கப்பட்டு போனால் திரும்பணும் ரெண்டு பக்கமும். வாசிங்க. மதுபானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும், அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழுவார்கள். பிள்ளைகள் மகிழுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் இருக்கணும். யூ ஆர் வெரி என்ன சொல்கிறாங்க, மிக்க கடினமான ஆட்கள். உங்களோட பிள்ளைகள் சத்தமாக வலதுகிழமை சொல்லுங்கள், இயேசுவே சொல்லுங்கள், எங்களோட பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லுங்கள். இயேசுவே எங்களோட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நேற்று நான் பார்த்த அநேக பிள்ளைகள் 9A எடுத்துருக்குறாங்க. என்ன எத்தனையோ பிள்ளைகள் வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் நான் 9A பாஸ்டர். என்ன எத்தனையோ பிள்ளைகள். என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை உயர்த்தி கர்த்தர் வச்சிருக்கிறார். படிக்காத பிள்ளைங்க ஞானம் கொடுக்கணும். வாசிங்க. அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும், அவருடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து வா போதும். பாருங்க இவ்வளவு ஆசீர்வாதம் சொல்லுங்க. என்ன நிலைக்க பண்ணுவாராம். என்ன பக்கத்தை தட்டி சொல்லுங்க, பின்மாற்றம் அடைஞ்சு போகாத சொல்லுங்க. பின்னுக்கு பின்மாற்றம் அடைஞ்சு போகாதீங்க. ஒரு ஆமி சொல்லுங்க, முன்னுக்கு வாங்க, நான் திருப்பி உன்னை நிலைக்க பண்ணுவேன். மறுபடி உன்னுடைய வீடு கட்டப்படும், மறுபடி உன்னுடைய வியாபாரம் டொப்பாக வரும், சரிண்ணா, தொழில் நல்லா வரும். என்ன கர்த்தர் சொல்கிறோம். இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் டைட்ஸ் கொடுக்குறவங்க, சின்ன பிள்ளையிலேருந்து இந்த சபையை தாங்குறாங்க. கர்த்தர் சபையை ஆசீர்வச்சிருக்கிறார், உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். வாலிப காலத்தில் சிருஷ்டிகளை நினைக்கணும், வாலிப காலத்தில் ஆக்டிவாக இருக்கணும். கர்த்தர் இந்த இதில் சொல்ல, உன்னை நான் திடப்படுத்துவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். நீ என்னை விட்டு ஏன் தூரம் போகிற? என்ன அதையும் வாட்ச முடியும். தூரம் போகாதீங்க. நல்ல நாளில் இந்த அக்டோபரில் உங்களோட கைகளை வீட்டில் திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லி அழுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. வாசிங்க 2:17. எரேமியா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில், வழியிலே உன்னை சந்தோஷமா நீரூற்றண்டையில நீதியின் பாதையில உன்னை நடத்தி கொண்டு போகும் பொழுது, நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். நீ நல்லா நடத்தின தேவன், நீ அவரை விட்டு போகிறியே, உனக்கு வர்ற துன்பம் அதுதானே. தேவன் உன்னை நடத்துகிறார் நீரூற்றண்டையில், நீ அவரை விட்டு விலகி போய் வேதனைக்குள்ள போகிறேன்னு சொல்கிற. ஆனால் இந்த அக்டோபரில் நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. இந்த அக்டோபரில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தருக்கு நன்றியுள்ள வார்த்தை சொல்லுங்க. சொல்ல வழங்குதா?